எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, லாப சனி வக்ரகதி அடையும் போது லாபத்தை கொடுக்க மாட்டாரு, மாறி நஷ்டத்தை கொடுப்பாரு. அவர் பொதுவாகவே மந்தன். இந்த காலகட்டத்தில் அவரோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்படின்னாலும் ஒரு விஷயத்த இப்படி தூக்கி போட்டால் அது எங்கனாலும் போய் விழும். இப்படி எடுத்து கொடுக்கும்போது கரெக்டாக உங்க கையில் வந்து ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ஒவ்வொன்றத்தை பற்றியும் 1,00,000 கனவுன்றது இருக்கதான் செய்யும். நம்ம வாழ்க்கை இப்படிதான், நம்மளுக்கு பெருசாக அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். ரிஷபத்துக்கு அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை பார்த்தா பிடிக்கும். பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. சின்ன வீடு தான், சூப்பராக ஃபுல்லாக இன்டீரியர்ஸ்லாம் இருக்குது. ரிஷபத்துக்கு பிடிக்கும். பெரிய வீடு ரிஷபத்துக்கு பிடிக்கும். அந்த பிரம்மாண்டமான கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசை. இது வரைக்கும் 20 முறை ரெஸ்யூம் போட்டிருப்பேன். ஒரு முறை கூட எனக்கு கால் ஃபால் வந்ததே இல்லை. இந்த முறை கால் ஃபால் வரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க, செலக்ட் ஆகிடுங்க. அந்த மாதிரி பிளாக் பண்ண கான்டாக்ட்ஸ் வேறு நம்பரில் திருப்பி உங்களோட ஃபோனுக்கு திருப்பி அவங்களோட தொடர்பு அப்படின்றது ஏற்படும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், இது வேணுமா வேணாமா அப்படின்னு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னு ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். ரிஷபராசி என்பர்கள். ஸோ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறாருன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆல்ரெடி சனி லாப சனியாக இருக்காருமா. ரொம்ப நாள் கழிச்சு சனி எங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தான். அதுக்குள்ளே அவரை வக்ரகதி ஆக்கிட்டீங்களே, பரவாயில்லையா? இந்த விஷயம் சனிக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்க. அவர் வக்ரகதி ஆகிறது அவருக்கு தெரியுமா அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னோட ஒரு பதிவுக்கு கீழே போட்டிருந்தாங்க. அதான் அவருக்கு தெரியாமே அவர் வக்ரகதி அடைய முடியும் இல்லைங்களா? அப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, லாப சனி வக்ரகதி அடையும் போது லாபத்தை கொடுக்க மாட்டாரு, மாறி நஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை அப்படியே என்டையர்லி மாறி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுமா. சனி பகவான் லாப சனியாக இருக்காரு. லாப சனியாக இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடையும் போது அவர் பொதுவாகவே மந்தன். இந்த காலகட்டத்தில் அவரோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்படின்னாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது. அப்படின்னாலும் அவர் வக்ரம் அடைஞ்சிடுறாரு, வீக் ஆகிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க நினைக்கிறாங்க. எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும். எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும்போது ஒரு விஷயத்த இப்படி தூக்கி போடுறதுக்கும் இப்படி எடுத்து கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி தூக்கி போட்டால் அது எங்கனாலும் போய் விழும். இப்படி எடுத்து கொடுக்கும்போது கரெக்டாக உங்கள் கையில் வந்து விழும். ஓகே, இதுதான் வந்து சனி இப்போ கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக செய்வார். குருனோட பார்வை இருக்கார். வக்ரகதி அடையும் போது ஷார்ப்பாக உனக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக உங்ககிட்ட குத்துருவார். அதுக்கு மேலே குருனோட பார்வை இருக்கார். இந்த காலகட்டம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அதாவது 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் அதுக்கு அவர் தான் அதிபன். ரிஷபத்துக்கு ஒவ்வொன்றத்தை பற்றியும் 1,00,000 கனவுன்றது இருக்க தான் செய்யும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பாக்கியம் குறித்து எப்பயுமே ரிஷபத்துக்கு ஒன்று இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்கள், குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு மாங்காய் பறிக்க போகிறோம்ப்பா, கண்ணை மூடிட்டு கண்ணில் வந்து துணியை கட்டின்னு கல் அடிக்கிறான், 10 மாங்காய் உழுது. நான் மரம் மேலே ஏறி மாங்காவை பறிக்கிறதுக்கு போகிறேன், உழுந்து கால் உடைஞ்சி எனக்கு 2 மாங்காய் தான் கிடச்சிச்சு. அப்படின்ற மாதிரி தான் ரிஷபத்தினோட ஒரு லைஃப் ஸ்டைல். அப்படின்லாம் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், அப்படி தான் தோணும். நம்ம வாழ்க்கை இப்படி தான், நம்மளுக்கு பெருசாக அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி ஒரு ரிஷபராசி பர்சனாலிட்டி இருக்காங்க. அப்போ அதிர்ஷ்டமே இல்லை நிறைய விஷயத்த அவங்க யோசிச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அது சில விஷயம் யோசித்து நம்மளுக்குலாம் இதெல்லாம் ஒத்து வராது, நம்மளுக்குலாம் இதெல்லாம் ஆக்கிப்பட்டு வராது, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிஷபராசி பையன் நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு வசதியை பார்த்து வரலாம். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணுனா எனக்கு ஒரு க்ரஷ். அந்த பொண்ணுலாம் என் கூட பேசுமான்னு ரொம்ப நாள் கனவு கண்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணு வந்து பேசும், நல்லாவே பண்ணும். ஓகே. அப்போ ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். ஓகே. எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வார் மேலே ஆசை. வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த காலகட்டம் வாங்கிடும். உடனே எல்லா விஷயமும் ஜாக்வார் வாங்கிடுப்பா கேட்கக்கூடாது. தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும். அவங்கவுங்க தொழில் என்ன, அவங்கவுங்களோட படிப்பு என்ன, அவங்கவுங்களோட வருமானம் என்ன, ஏதோ ஒரு அவங்களோட கனவு, நீண்ட நாள் கனவு அப்படின்றது நிறைவேறும். இது பாக்கிய ஸ்தானாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தொழில் ஸ்தானாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்க 10ஆம் பாவத்துக்கு அதிபன் இல்லையா. எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கன்சர்னில் வேலை செய்யணும்னு ஆசை. ரிஷபத்துக்கு அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை பார்த்தா பிடிக்கும். வீடுனா கூட சாதா வீடு கட்ட ஓகே, சுமாராக தான் இருக்குது. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. சின்ன வீடு தான், சூப்பராக ஃபுல்லாக இன்டீரியர்ஸ்லாம் இருக்குது. ரிஷபத்துக்கு பிடிக்கும். பெரிய வீடு ரிஷபத்துக்கு பிடிக்கும். அவங்களோட மைண்ட் செட் அப்படி. அப்போ அந்த பிரம்மாண்டமான கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசை. இது வரைக்கும் 20 முறை ரெஸ்யூம் போட்டிருப்பேன். ஒரு முறை கூட எனக்கு கால் ஃபால் வந்ததே இல்லை. இந்த முறை கால் ஃபால் வரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க, செலக்ட் ஆகிடுங்க. இந்த மாதிரி என்னுடைய ஆழ்மனது ஆசைகள் பாக்கியஸ்தானம் குறித்தும் தொழில் ஸ்தானம் குறித்தும் என்னோட குரோனிக் டிசைர்ஸ் அது ஒன்றாவது இந்த காலகட்டம் நிறைவேறும். அது வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது சனி உனக்கு நல்லது தானே செய்யலாம். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில். வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போன்ல நிறைய நம்பர்ஸை பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பர்சன்ஸா இருந்தாலும் சரி,
அவங்க லைஃப்பில் அப்பப்போ ஒரு வந்து தென்றல் மாதிரி ஒன்று வரும். இவங்க வாழ்க்கையில் வந்த உடனே அது பேய்க்குட்டியாக மாறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வந்து நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பிளாக் பண்ண கான்டாக்ட்ஸு வேறு நம்பரில் திருப்பி உங்களோட ஃபோனுக்கு திருப்பி வரும். திருப்பி அவங்களோட தொடர்பு அப்படின்றது ஏற்படும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், இது வேணுமா வேணாமா அப்படின்னு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னு ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. வக்ரகதி அதாவது வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை இல்லாத காலகட்டம் இதில் கவனமாக இருக்கும். ஓல்டு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆனாலும் யூ ஹேவ் டு ஃபில்டர். அது உங்களுக்கு வந்து டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சும் நீ அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுதான் ரிஷபம். டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சாலும் என் மேலே அவன் பாசம் வச்சுருக்கலாம், அவன் டாக்ஸிக்கான இருந்துட்டு போட்டோம், முழு விஷமாக கூட இருந்துட்டு போட்டோம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது செய்யாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்து அந்த 40 நாள் ரிஷபம் வந்து யோசிக்கணும்னு சொல்லி. ஓகே, சூப்பர். ஸோ என்ன பண்ணுவார், குருவோடைய பார்வை இருந்தால் என்ன நடக்கும், குருவோட பார்வை இல்லைன்னா இந்த சனி வக்ர டைமில் என்ன நடக்கும் ரிஷபராசிக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த டைமில் அவங்க எந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னா தினம்தோறும் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்ணணும். ஓகே, தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாடல். பொதுவாக அபிராமி அந்தாதியில் 101 பாடல் இருக்குமா, 100 பாடல் ப்ளஸ் 101வது பாடல் 100 பயன். ஓகே, அந்த 100 பயனும் சேர்த்து தான் பாராயணம் பண்ணணும். தினம் 101 பாடல் பாராயணம் பண்ணுறதுக்கு ரிஷபத்துக்கு டைம் இருக்காது. இது ரிஷபம்னு இல்லை, எந்த ராசிக்குமே டைம் இல்லை, எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம் இல்லையா. அப்போ தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது அதீத நற்பலன்களை கொடுக்கும். சூப்பர் மேம், சூப்பர். ஸோ ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி வக்ரமான என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. சூப்பர். 12 ராசி நேயர்களுக்குமே குரு பயிற்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து குரு பயிற்சி பலன் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்லி குரு பகவான் நல்ல விஷயங்களை பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாக போகிறார் இல்லையா. ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைமில் சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா இல்லைனா பிரச்சனையை கொடுப்பாரு? கண்டிப்பாக சனி நல்லது தான் செய்ய போகிறார். எந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறார் அப்படின்ற சந்தேகம் வருது. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படின்னு நம்மளாம் முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதில் நல்லது அப்படின்றது இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும், அதாவது 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பாக தான் இருக்குது, அதே தான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்போ இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்ம சனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன் நிச்சயம் செயல்படுவார். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.